பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை மேண்டேட்ரியாக சொல்லுவாங்க. தம்பி, இந்த வீட்டுக்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க புது வீடு வாங்கிட்டு தான்ப்பா போனாங்க, புது வீடு கட்டிட்டு தான்ப்பா போனாங்க, நீங்களும் அதே மாதிரியே இந்த வீட்டுக்கு வந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு கீயை கொடுப்பாங்க. நமக்கே சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வர அளவுக்கு அவங்க பேசிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிறத உணர ஆரம்பிப்போம். அது போக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நேரம் சரியில்லை, அடுத்தடுத்து என்னோடய வேலையில் ப்ராப்ளம் ஆகுது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சண்டை வருது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி நம்மளை போட்டு படுத்தி எடுக்குங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. நம்ம குடும்பத்தோட அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம வரக்கூடாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையை என்கிட்ட ஒரு பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சுகன்யாங்க. சுகன்யா ஸ்ரீலங்கன்கள். அவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலிங்க. சுகன்யாவோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே 2001 லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 2002 மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே அவங்களோட வீட்டில் போய் சொல்லும்போது அம்மாவோட வீட்டு சைடில் ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா அம்மாவோட வீட்டு சைடில் சுகன்யாவோட பாட்டி, அவங்களோட மாமா, அதாவது சுகன்யாவோட அம்மாவோட தம்பி, கூட பிறந்த தம்பி, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாதாங்க. அதன் காரணமாக அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க, சுகன்யாவோட அம்மாவோட லவ்வுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் சுகன்யாவோட அப்பா வீட்டு சைடில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா, எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாமல் சுகன்யாவோட அப்பா சுகன்யாவோட அம்மாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஸ்ரீலங்காவில். ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச கையோடையே இவங்க ஒரு வீடும் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் சுகன்யாவோட அம்மா, சுகன்யாவோட அப்பா, சுகன்யாவோட பாட்டி, அதாவது சுகன்யாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அம்மா, சுகன்யா அம்மா கூட பிறந்த தம்பி, இவங்க 4 பேருமே ஒரு வீட்டில் தங்குறாங்க. இவங்க எடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ. ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொலம்போங்கிற பகுதியில் 5 கொலம்போ 5. அதாவது இங்கே வந்து சென்னை 6,69,000 84 இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குமா, 15 வரைக்கும் போகுமாங்க. அதில் ஸ்ரீலங்காவில் கொலம்போ 5ங்கிற ஏரியாவில் இவங்க ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த சின்ன வீட்டில் தான் இவங்க 4 பேருமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த வீடு ரொம்பவே சின்ன வீடாங்க. 4 பேர் வந்து நல்லாவே படுத்து தூங்க முடியாதான், கிச்சன் இருக்காதான், எதுவுமே இருக்காதான். வெறும் ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளே தான் அந்த 4 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ 2022 சுகன்யா பிறக்கிறாங்க. சுகன்யா பிறந்ததுக்கப்புறமா இவங்க அப்பா வீட்டு சைடில், சுகன்யாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்க வீட்டு சைடில் ஏற்றுக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அந்த டைமில் சுகன்யாவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இந்த சின்ன வீடை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு பெரிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாரு. அதுவுமே கொலம்போ 5 அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு தான். இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடாங்க. இந்த தனி வீட்டில் நடுவில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாகவே கட்டி வச்சுருப்பாங்களாம், ஒரு சுவர் மாதிரி எழுப்பி வச்சுருப்பாங்களாம். இந்த பக்கம் ரைட் சைடில் வந்துட்டு ஓனர் இருக்கிறாரு. ஓனர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் வந்து தங்கச்சி, அக்கா எல்லாருமே வெளியே இருக்கிறாங்களாம், வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்களாம், அவங்க தம்பி தங்கச்சிலாம். ஆனால் ஓனர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான், அவருக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலையாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ஷனில் தான் சுகன்யாவோட அப்பா, அம்மா, அவங்களோட அம்மா, தம்பி எல்லாருமே, இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரே வீட்டில் 2 போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 2த்துக்குமே தனித்தனி கதவுகள் இருக்குமாங்க. அதாவது மெயின் டோர் 2த்துக்குமே தனித்தனியாக இருக்குமா. 2 போர்ஷன்லையுமே பேக் சைட்லேயும் பேக் சைட் டோர் இருக்குமாங்க. அங்கே ஓப்பன் பண்ணி பின்னாடி வந்தால் குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கும் சேர்ந்தே ஒரு கெட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே கான் ஓடுமாங்க. லைக் நம்ம காவாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட பாஷையில் கான்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு காவா வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குமா. அங்கே லைட்டும் இருக்காதாங்க பாத்ரூமில். நைட் டைம் போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமா. நைட் நேரம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கையில் விளக்கு எடுத்துகிட்டு தான் போவாங்களாம். ஒன்று கேண்டில் இல்லைனா விளக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு தான் போகணுமா பின்னாடி. இப்போது இவங்க வீட்டுக்கு அப்படியே ஃப்ரண்ட் சைடில்
ஒரு மாட்டு கொட்டாய் இருக்குமாங்க. ஒரு 50-60 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் சைடில் ஒரு மாட்டு கொட்டாய் இருக்குமா. இவங்களோட வீட்டோட அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அந்த மாட்டு கொட்டாய் தெரியுமாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே ஒரே ஹால் தானா, பெட்ரூம் தனியாக கிச்சன் தனியாக அந்த மாதிரிலாம் இருக்காதாங்க. ஒரே ஒரு ரூம் தான் பெருசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சின்னதாக இருந்தாங்க இல்லையா 10க்கு 10ல், இப்போது அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக இருக்கிற ஒரு வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறாங்க. இங்கே கிச்சன்லாம் எதுவுமே கிடையாதான், ஓரத்தில் வச்சு இவங்களே சமைச்சுப்பாங்களாங்க. அப்படி இல்லைனா வெளியே கூட வச்சு சமைச்சுப்பாங்களாம். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சம்பவமே ஆரம்பிக்குதுங்க. ஒரு வாரம் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு கரெக்டாக மிட் நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள சுகன்யாவோட அம்மாவுக்கு முழிப்பு தட்டுதுங்க. அது எதனாலனா வெளியே இப்படி ஒரு சத்தம் கேட்குது. சங்கிலியை யாரோ ஒருத்தவங்க கழுத்தில் போட்டு தரன்னு அப்படி இழுத்துக்கிட்டு போனால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, லைக் இது மாட்டோட கழுத்தில் கட்டியிருக்கிற அந்த சங்கிலியோட சத்தம் மாதிரியே இருக்கும். மாடு துள்ளி குதிச்சு ஓடும்போது அந்த சத்தம் இப்படி கேட்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியே கேட்குமாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு சுகன்யாவோட அம்மா எந்திரிச்சு போயிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்களாம். மாட்டு கொட்டாயில் அந்த ஒருத்தர் இருப்பாராம். அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. பக்கத்தில் மாடு எல்லாமே நின்றுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 4-5 மாடு இருக்குமா. 4-5 மாடுமே அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்குது. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் படுக்கிறாங்க. படுத்தா அகைன் அதே சத்தம் கேட்குது. இது ஃப்ரண்ட் சைட்லேருந்து கேட்குதா இல்லை பேக் சைட்லேருந்து கேட்குதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கு வராங்க சுகன்யாவோட அம்மா. பயத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வெளியே போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. வெளியே நின்றுட்டு இருந்த மாடுகளில் 2 மாடை காணும். எங்கே ஓடிச்சுனே தெரியல. அந்த காவலாளி ஒருத்தர் இருப்பார்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாட்டுக்கு இன்சார்ஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கே தான் படுத்து தூங்குவார் அந்த மாட்டு கொட்டாயிலே. அவர் அழுதுகிட்டே தேடிக்கிட்டு இருக்கிறாராம். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாராம், எங்கேயாச்சும் பார்த்தீங்களா, நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாராம். சுகன்யாவோட அம்மாவுக்கு ஒரு டவுட்டுங்க. அவங்களுக்கு நல்லாவே நைட்டு சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு போய் பார்த்தாங்க, அந்த மாடு எல்லாமே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு. மறுபடியும் படுக்கும்போது மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. பயந்துட்டு தூங்கிட்டாங்க. ஒருவேளை மேபி இவங்களுக்கு கேட்டது உண்மையான சத்தமாக கூட இருக்கலாங்க. எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த மாடுங்க அமைதியாக இருந்திருக்கலாம். இவங்க போய் படுத்ததுக்கு அப்புறமா அந்த மாடு எல்லாமே ஓடி இருக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாதுங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு போச்சு என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அங்கே இறந்தவங்களெல்லாம் புதைக்கிற இடத்துல வெளியே இந்த மாடு 2மே நின்றுட்டு இருந்திருக்குது. அதை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாட்டோட இன்சார்ஜுக்கு வேற ஒருத்தவங்க தகவல் சொல்லி அவர் போயிட்டு இழுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. எப்படி இந்த 2 மாடும் அங்கே போச்சுங்கிறது இவங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்குது. அகைன் அன்னைக்கு நைட்டு 1:30 மணிக்கும் இதே மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. சுகன்யாவோட அம்மா எந்திரிச்சு பார்க்குறாங்க. இந்த தடவை அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த சங்கிலி சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. சுகன்யாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இந்த 4 மாடுமே சொன்ன மாதிரி, அதாவது காலில் ஆணி அடித்து வச்ச மாதிரி ஒரே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குதே தவிர்த்து வெளியே எதுவுமே ஓடுறதுக்கு கூட ட்ரை பண்ணல, அசையக்கூட இல்லை. இந்த சத்தம் இங்கேருந்து வருது. இவங்க மறுபடியும் பயந்துட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அகைன் அடுத்த நாள் காலையில் அந்த மாடுங்க காணா போகுது. அதே அந்த புதைக்கிற இடத்துக்கு வெளியே போய் நிற்கிது. இந்த மாட்டுக்காரர் போயிட்டு கூப்பிட்டு வராரு. இப்படியே தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த மாட்டோட இன்சார்ஜுக்குமே தெரியல எதனால் அந்த மாடு அங்கே போய் நிற்கிதுங்கிறது. பூசாரிங்களெல்லாம் கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அந்த மாட்டுக்கு இந்த குங்குமம் வைக்கிறது, அதுக்குண்டான அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் மாடு ஓடுறதே நிப்பாட்டி இருக்குதுங்க. எதனால் இது நடந்துச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்குது. அதுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியல. இது எல்லாமே சுகன்யாவோட அம்மா சுகன்யா கிட்ட கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா நான் பிறக்க முதல்ல இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னாச்சுன்னா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அம்மா அப்பாவும். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. ஒரு சங்கிலியை இப்போ ஒரு மாட்டோட கழுத்தில் எதையோ கட்டி சங்கிலியை கட்டி அது தரன்னு இழுத்துக்கிட்டு போனால் ஒரு சத்தம் கேட்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியே கேட்டிருக்கு. அதாவது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இதெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் ரொம்ப பயந்து இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், அன்டைமில் வெளியே போய் விளாடுறது, வீட்டுக்கு வெளியே போய் உட்கார்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. ரெஸ்ட் ரூம் போனால் கூட அம்மாவை தான் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கிறேன். ஏன்னா பின்னாடி ஒரு காவா ஓடுதுன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த பிள்ளை பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக போயிட்டு எங்கேயாச்சும் அன்டைமில் இந்த லைட்டு வேறு இல்லைங்கிறாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இருட்டு வேறு, அங்கே லைட்டு இல்லைன்னு வேறு சொன்னாங்க இல்லையா, அங்கே போய் அவங்களுக்கு எதனா ஆயிடுமோங்கிற பயத்தில் இது எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கிறாங்க. சுகன்யாவை பொறுத்த வரைக்கும் அம்மா கதை சொல்கிறாங்க. அதாவது நம்ம பயந்துட்டு உள்ளே இருந்துப்போம், இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் அவங்க மைண்டில் இருந்திருக்குதுங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு, அதாவது சுகன்யாவோட அம்மா அவங்கக்கிட்ட பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இவங்களுக்கு இப்போது 7 வயசு ஆகுது. ஒரு நாள் நைட்டு ஒரு 8:30லேருந்து 9 மணி இருக்குமாங்க. சுகன்யா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் அவங்கள பின்னாடி கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது சுகன்யாவுக்கு பயங்கரமாக இந்த தோள்பட்டையிலேருந்து முட்டி வரைக்கும் எரிஞ்சிருக்குதுங்க. அம்மா எரியுதுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போகும்போது
இவங்களோட வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து சுகன்யாவோட அம்மா பார்க்குறாங்க. ஸ்லீவ்லெஸ் கூட கிடையாது, ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கிறாங்க சுகன்யா. அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அம்மா பார்க்கும்போது ரைட் ஷோல்டரில் இங்கேருந்து இந்த முட்டி வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க பரண்டி வச்சிருக்கிறாங்க. லைட்டாக பிளட்டிஷாக இருக்குது. இப்போ பரண்டணுன்னா ரொம்ப ரத்தம் வராது, ஒரு மாதிரி மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க் இருந்திருக்குது அந்த பொண்ணோட கையில். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் கூட்டு போயிட்டு உள்ளே கூட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாத்ரூம்குள்ளேயும் யாருமே கிடையாது, வெளியும் யாரும் கிடையாது. சுகன்யாவே போயிட்டு ஒரு கதவுலையோ இல்லை கம்பிலையோ கிழிச்சிருந்தா கூட அவங்களோட ட்ரெஸ்ஸும் தான் கிழிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்களோட ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. அப்புறம் எப்படி உள்ளுக்குள்ளே பரண்ட முடியும்? அதுவும் 4 விரல் இல்லைங்க, 3 விரலை வச்சு இப்படி பரண்ட மாதிரி இருந்திருக்குது. நம்மளும் ஒரு கொசு கடிச்சிச்சு, எனக்கு வந்து கையை சொரிஞ்சு ஏதோ பண்ணுறோம், ஏதோ கடிச்சிச்சுன்னு சொரிஞ்சாலுமே 4 விரலுமே 4 விரலில் இருக்க நெக கீரலும் ஒரு பண்ணுவேன். இது எப்படின்னா 3 விரல் வந்து கீறிக்கிட்டே வந்து கீழே வரைக்கும், அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து என் கை முட்டு வரைக்குமே கீறி இருக்குது. கொஞ்சம் அந்த பிளட் அந்த மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி கீரணும் அப்படி இருந்துச்சு. சுகன்யாவோட அம்மாவுக்கு பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. எங்கே அவங்களோட பொண்ணு பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா எதனா கொசு கடிச்சிருக்கோம், இல்லை எங்கேயாச்சும் கம்பி இழுத்துருக்கோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு படுக்க வச்சுட்டாங்களாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாளில் சுகன்யாவோட அம்மாவுக்கும் டிட்டோ அதே இடத்துல அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களோட கையும் எரிஞ்சிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு எப்படி 3 கீரல் விழுந்துருந்துச்சோ அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க சுகன்யாவோட அம்மா கையிலையும் பரண்டி வச்சிருக்கிறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்கு. சுகன்யாவோட அம்மாவோட நிற்காம அடுத்தடுத்து எல்லாருக்குமே முதுகில் கீரல் விழுகிறது, கை காலில் கீரல் விழுகிறதுன்னு சொல்லிட்டு டிட்டோ எல்லாருக்குமே சேம் ஒரே பேட்டர்னில் கீரல் விழுந்திருக்குதுங்க. இப்போது இவங்களுக்கு அடுத்தடுத்து கடன் மேலே கடனும் ஆக ஆரம்பிக்குது. நல்லா தான் சம்பாதிக்கிறாரு சுகன்யாவோட அப்பா, இருந்தாலும் வீட்டில் கடன் மேலே கடனாக ஆகி லட்சக்கணக்கில் கடன்காரங்களாக ஆகுறாங்க. ரொம்பவே மனசு உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போகிறது, இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ரொம்பவே இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவங்களாங்க சுகன்யாவோட அம்மா. அவங்களோட ஏரியாவில் ஃபாதர் ஒருத்தர் வந்தப்போ இவங்க மனசுடைஞ்சு இருக்கிறப்ப அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் ரொம்ப கடனாக இருக்குது ஃபாதர், வீட்லேயுமே வந்து அமானுஷமாக நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது, கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபாதர் இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த வீட்டை சுற்றி ஒரு கெட்ட பார்வை இருக்குது, அந்த கெட்ட பார்வை, அதாவது இந்த தீய சக்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வை வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது, வீட்டுக்கு உள்ளே இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த ப்ரேயர் தான் உங்களை காப்பாற்றும். இந்த ப்ரேயர் நீங்கள் பண்ணி கடவுளோட நம்பிக்கை உள்ளே இருக்கிறனால தான், இந்த வீட்டுக்குள்ளே கடவுள் இருக்கிறனால தான் அந்த தீய பார்வை உள்ளே வராமல் இருக்குது, வீட்டு வாசலோட நிற்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராங்க. அந்த ஃபாதர் தெளிவான ஒரு பதிலை சொல்லாமல் போன காரணத்தினால சுகன்யாவோட அம்மாவுக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்குதுங்க. ஃபாதர் வந்துட்டு போனதுக்கப்புறமா அன்டைமில் சுகன்யா எந்திரிப்பாங்களாங்க. எந்திரிச்சு தனியாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். பேக் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் சைடு போவாங்களாம். அவங்க அம்மா பார்க்கலன்னா அந்த பொண்ணு போயிட்டு அந்த கானில் கூட விழுந்திருக்குமாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஏதோ தப்பாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க உங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் உங்கள் மேலே செய்வனை வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இவங்களே ரொம்ப அடிபட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாங்க, அதாவது கடனில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் யார் செய்வனை வைக்க முடியும்? அப்படி ஒரு தாட் இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் இருக்குதுங்க, ஒருவேளை இருக்குமோ, அதனால தான் நம்ம இந்த நிலைமைக்கே வந்திருப்போமோங்கிற ஒரு தாட்டம் அவங்க அம்மாவுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இந்த மாட்டுக்கொட்டாய் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஒட்டியே, அதாவது இவங்க வீட்டை ஒட்டியே பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குமா. அந்த வீட்டோட சவரும் இவங்களோட வீட்டோட சவரும் கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குமா, லைட்டாக தான் கேப் இருக்குமா. அந்த செவத்தில் இந்த கம்பியெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்குமாங்க, ஒரு 2-3 கம்பி நீட்டிக்கிட்டு இருக்குமா. இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பயுமே ஒரு 2-3 பாட்டில்லாம், அது என்ன பாட்டிலுங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லலைங்க, பாட்டில்லாம் தொங்க விட்டுருப்பாங்களாம். அது எதனால் தொங்க விடுவாங்கன்னா கேட்கவே ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்துச்சுங்க. இதை நான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். ஸ்ரீலங்காவில் மேபி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையாக பொய்யாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களோட வீட்டு மேலே கண்ணு படாமல் இருக்கிறதுக்கும் அவங்களோட வீட்டை யாரும் வந்து அபகரிக்காமல், அதாவது இந்த செய்வன சூனியை எதனாச்சும் வச்சிடாமல் இருக்கிறதுக்கே இந்த பாட்டிலில் செய்வனை வச்சு வெளியே தொங்க விட்டுருப்பாங்களாங்க. வீட்டை வந்து பாதுகாக்கணும், வீட்டுக்கு கண்ணு படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து கொஞ்சம் சேவினை அந்த மாதிரி விஷயத்தால் நாங்கள் வந்து வீட்டை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே போனாலுமே அங்கங்கே மூலையாக வந்து சின்ன சின்ன பாட்டில் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பாட்டில் வந்து எப்படின்னா அவங்களோட வீட்டு செவத்தில் வந்து அவங்களோட வீடு பக்கம் இருப்பாங்க, வந்து எங்களோட வீடு பக்கத்தில் வந்து இப்படி தொங்கிட்டு கிடந்துச்சு. இது வந்து அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது, நான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி அந்த பாட்டில்லாம் தொங்க விட்டுருப்பாங்களாம், நிறையா பாட்டில், ஒரு வீட்லேயுமே 10-15 பாட்டில்லாம் தொங்குமா. இவங்களோட வீட்டுக்கு வெளியே அந்த ஜன்னல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கீழேயே உருண்டு வந்து கிடக்குதாங்க. இப்போ தான் சுகன்யாவோட அம்மா எதர்ச்சியாக அந்த பாட்டிலை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு செம்ம கோபம் வருதுங்க. ஆல்ரெடி இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, இதுலலாம் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பயம் வருதில்ல, அந்த பாட்டில் இங்கே கிடக்கிறனால தான் ஒருவேளை இவங்க வீட்டுக்கு இதெல்லாம் நடக்குதாங்கிற ஒரு தாட்டும் வரும் இல்லையா. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பசங்க கிட்ட கேட்கும்போது, ஆமாம்
நாங்கள் கீழெல்லாம் போடலையே, அதுவாக உருண்டு வந்திருக்கும் போல இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி யாரும் வந்து பார்க்காம இருக்கிறது செய்வனும் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லும்போது இவங்களால எதுவுமே பேச முடியல. எதனா இவங்களுக்கு பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பயந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்களாங்க. என்றைக்கு அந்த பாட்டிலை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்தே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களோட வீட்டில் எந்த ஒரு கருப்பு உருவத்தையோ வெள்ளை உருவத்தையோ பார்க்கல. நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இவங்களோட வீட்டில் நிறைஞ்சிருக்குது. எக்ஸெப்ஷனலாக அந்த ஒன்று தான் கையில் பறன்றது மட்டும்தான், அது யாருங்கிறது தெரியல. இப்போ இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா அந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் பரவாயில்லையாங்க. இப்போ சுகன்யாவோட அப்பா ஃபாரினுக்கு போகிறாரு. ஃபாரினுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சம்பாரித்து கடன் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அடைச்சிடுறாருங்க. இந்த டைமில் சுகன்யா வயசுக்கு வராங்க. இதே வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. வயசுக்கு வந்த பொண்ணை வந்துட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு பின்னாடி ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் அன்டைம்லலாம் அந்த பொண்ணு போச்சுன்னா இருள் அடிக்கும். ஆல்ரெடி இந்த வீட்லேயும் நிறைய அமானுஷமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சுகன்யாவோட பாட்டி சொல்லும்போது சுகன்யாவோட அப்பா வேற ஒரு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த வீட்டில் இவங்க இருந்து தான் ஆகணும். சுகன்யா வந்து வயசுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிற காரணத்தினால இந்த வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்த இந்த காலகட்டத்தில் சுகன்யாவால் நல்லாவே உணர முடியுமாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜியை. அதுவும் மென்சஸ் டைம்லலாம் பெண்களால் நல்லாவே உணர முடியுங்க. நெகட்டிவ் எனர்ஜி எதனா இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய கதைகள்லாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் சுகன்யாவுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை நல்லாவே உணர முடியுமா. நைட்டு ரொம்ப நாள் வந்து தூங்காமலாம் இருந்திருக்கிறாங்களாம். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுமா. வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்களாம். வெளியே ஜன்னல் கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா. வெளியே நடமாடுற மாதிரி சத்தம் கேட்குமா. அவங்க அம்மா கதைகளில் சொன்னாங்க இல்லையா, அதாவது கதைகள் நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா சுகன்யா, பாஸ்ட்டில் நடந்த விஷயம்லாம், அந்த மாட்டோட சங்கிலி சத்தம், யாரோ ஒருத்தவங்களை இழுத்துட்டு போகிற சத்தம், இது எல்லாத்தையுமே சுகன்யாவும் கேட்டுருக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. சுகன்யாவுக்கு அந்த டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்பா ஆல்ரெடி வேற ஒரு வீடு பார்த்துட்டாரு. அந்த வீடு நல்ல வீடாங்க. இந்த வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவங்க அப்பா வீடு பார்த்துருக்கிறாரு. அந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு 1 BHK, ஒரு 10க்கு 10 பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலு, உள்ளேயே பாத்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்குமா. அந்த வீட்டில் வந்துட்டு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நர்சிங்க்கு படிக்கிறவங்களாம். அந்த 2 பொண்ணுங்க மட்டும் தனியாக தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில். இவங்க புதுசாக போயிருக்கிற அந்த வீடு நல்ல அழகான வீடாங்க. ஆனால் வெளியே இருந்து இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி குறுகல் தெரு மாதிரி, குறுகல் சந்தா தான் இருக்குமா. கார்லாம் வராதான். பைக்லேயே ஒரு மாதிரி ஒட்டி தான் பொறுமையாக தான் வரணுமாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே பைக் நிப்பாட்டுறதுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்குமா. ஆனால் வீடு உள்ளே வந்து சூப்பராக இருக்குமாங்க. இப்போ இந்த வீடை ஓகே பண்ணதுக்கப்புறமா யார், சுகன்யாவோட அம்மா தான் இந்த வீடை பார்த்துட்டு உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அட்வான்ஸும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்ககிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்லாத காரணத்தினால பாதி அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. யார், சுகன்யாவோட அப்பா அந்த வீட்டோட ஓனர்கிட்ட, அதாவது வீட்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே இந்த வீடை வந்து ரெண்டலுக்கு எடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு ரெண்டலுக்கு எடுத்து இவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குமா. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் இவங்க போயிருக்கிறாங்க. அவர் ஓகே தான், அவருக்கு சொந்த வீடே இருக்குதான். அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து இவங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்குறான் இல்லையா, அந்த பையனுக்கு சொந்த வீடே இருக்குதான். அந்த பையன் செய்வன சூனியம் வைக்கிற ஒரு கும்பலாங்க. அந்த ஏரியாவில் போனதுக்கப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்குது செய்வன சூனியம் வைக்கிற கும்பலாம். ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீட்டாக டக்கின்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஆளே சூப்பராக இருப்பானாங்க அந்த பையன். அவங்ககிட்ட தான் இவங்க அட்வான்ஸ் வந்து பாதி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. உப்பு, மஞ்சள், கடுகு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பைபிளையும் எடுத்துக்கிட்டு இவங்க போயிட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க. மஞ்சள், கடுகு, உப்பு, அந்த மாதிரி மங்களகரமான, நாங்கள் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியாக இருந்ததுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பல நம்மளோட தமிழ் கல்ச்சர் சைடு வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது. அப்போ அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கோம், வீடுக்கு வந்து நல்லா விருத்தியாக இருக்கும் அப்படின்றதால உப்பும் கடுகும் மஞ்சளும் அதோட எங்கள் அம்மா பைபிளும் எடுத்து போயிட்டு வீடெல்லாம் நல்லா கழுவிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோம். எந்த ஒரு கெட்ட சக்தியோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவ் வைப்போ எதுவுமே இல்லையாங்க. நல்லபடியாக பால் காய்ச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துடுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாரம் போகுதுங்க. எந்த ஒரு அமானுஷம் எதுவுமே நடக்கலை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா சுகன்யாவோட அம்மா சுகன்யாவை கூப்பிட்டு மேலே பரன் மேலே இருக்கிற ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு மேலேயே ஒரு பரன் இருக்குமா, அது மேலே தான் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்களாம். தேவையில்லாத பொருட்கள்லாம் அங்கங்கே ஒதுக்கி வச்சுருப்பாங்களாம். அதை எடுமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு அந்த பொண்ணை ஏற்றி விடும்போது நல்லா தெரியுமாங்க சுகன்யாவுக்கு அவங்க கை வச்சுருக்குது இந்த பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இங்கனுக்குள்ளே வந்துட்டு உடஞ்சி போன ஒரு ஃப்ரேமை மேலே அவங்க அப்பா வச்சுருந்துருக்கிறாரு. அதை தூக்கி போடாமல் மேலே வச்சுருந்துருக்கிறாரு. அதை இந்த பொண்ணு தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. இந்த பொண்ணு கையை வச்சு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பொருளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமை யாரோ ஒருத்தவங்க மேலேருந்து தள்ளி விட்டு அவங்க அம்மாவோட கண்ணில் போய் அது விழுந்து வெட்டி சரியான ரத்தமாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸாம். அவங்க அம்மா கண்ணுக்குள்ளே விழுகலை, கண்ணுக்கு மேலே வெட்டி இருக்குது.
உள்ள வந்து அப்படியே குத்தி நிக்கிதான் அந்த கண்ணாடி. சுகன்யாவோட அம்மா பயங்கரமா கத்திருக்கிறாங்க, வழியில துடிச்சிருக்கிறாங்க, ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்க நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இவங்க அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்களாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே சம்பவம்னா இவங்க அம்மாவுக்கு தானாங்க. தலையிலேருந்து ரத்தம் வந்து வீடு ஃபுல்லாகவே ரத்தம் தானா, அங்கங்கே ஃபுல்லாக பிளட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். வீடை ஃபுல்லாகவே கழுவி விட்டாலும் அந்த பிளட் ஸ்மெல் மட்டும் போகவே இல்லையாங்க. நைட்டுலாம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா. இப்போது அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே சுகன்யாவோட மாமா, அதாவது சுகன்யாவோட அம்மா கூட பிறந்த தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் காலில் பயங்கரமாக ஒரு கல் ஒன்று குத்தி இருக்குது. ஒரு விரல் இந்த பெருவிரலை வந்து உள்ளே விடுற அளவுக்கு ஹோல் விழுந்துருக்குதுங்க காலில் குத்தி. இத்தனைக்கும் அவர் அவ்வளோ ஃபோர்ஸாகவும் நடந்து வரல. இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி யார் அந்த கல்லை போட்டாங்கன்னு தெரியல. ஜல்லிக்கல் மாதிரி ஏதோ ஒன்று கடந்திருக்குது, அதில் மிதிச்சிருக்கிறாரு. பயங்கரமாக உள்ளே ஏறி ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த கல்லை எடுத்ததுக்கப்புறமா. அவரால் நடக்கவே முடியலையாம். ஒரு வாரத்துக்கு அவர் படுத்த படுக்க. அவரை தொடர்ந்து அவங்களோட பாட்டி, சுகன்யாவோட அம்மாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்க முதுகில் கையை வச்சு தள்ளி விட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்குது. கீழே விழுந்து கையில் அடிபட்டு அவங்களால கையவே தூக்க முடியலையாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டது சுகன்யாவோட அப்பா தானாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 to 11 மணி இருக்குமா. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் படுத்திருக்கும் போது திடீர்னு பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அலறி அடித்து எல்லாருமே எந்திரிச்சு வரும்போது சுகன்யாவோட அம்மா, அதாவது சுகன்யா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சுகன்யாவோட அம்மா எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாங்க. சுகன்யாவை வராத உள்ளேயே இருன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா நடு வீட்டில் கீழே விழுந்து கிடக்கிறாராம். அவங்க அப்பா குடிக்கலை, அவர் ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு. கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு மேலே பாத்ரூம் டோர் அப்படியே மேலே விழுந்து கிடக்குதாங்க. வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே விழுந்து கிடக்குறாரு. சரியா, இப்போ எப்படின்னா எங்கள் வாஷ்ரூம் வந்து ரொம்ப நீட்டம், ரொம்ப நீளமாக இருக்கும். அப்படின்னா எனக்கு நம்ம வந்து வாஷ்ரூம் போகிறது அந்த காமெடி இருக்கு இல்லையா, அங்கனைக்கு இருந்து கதவு வரைக்குமே வந்து ஒரு 15 ஆமாம் ஒரு 15-20 அடி வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு அந்த வாஷ்ரூம். அந்த காமெண்ட் கிட்ட இருந்து அங்கனைக்கு இருந்து கதவு இருக்குது வந்தான்னா ரைட் சைட் தான் இருக்கும். சரியா, அப்போ நடந்து வந்து கதவை திறந்து தான் வெளியே வரணும். எப்படின்னு தெரியல, எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவர் வந்து அப்படியே குப்பரை விழுந்திருக்காரு. பின்னு முகம் வந்து கீழே இருந்திருக்கு. அந்த கதவு வந்து எங்கள் அப்பாட மேலே பின்னுக்கு. அவங்களோட வீட்டில் பாத்ரூம் டோர் வந்து வுட்டில் செஞ்சதான், பிளாஸ்டிக் டோர் கிடையாது, வுட்டில் செஞ்சதான். ரொம்ப வெயிட்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க அப்பா மேலே கவுந்து கிடக்குது. அவங்க அப்பாவோட லுங்கியும் கிழிஞ்சு இருக்குது. சட்டை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க கிழிச்ச மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக பாவமாக கிடந்திருக்கிறாரு சுகன்யாவோட அப்பா. இப்போது சுகன்யாவோட பாட்டி வேகமாக ஓடி வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்க ரூம்குள்ளே ஓடிட்டாங்களாங்க. சுகன்யாவோட அம்மா தான் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு அந்த லுங்கியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, சுகன்யாவோட அம்மாவோட தம்பி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் போயிட்டு ஹெல்ப் பண்ணி அவரை ஹாலில் இருக்கிற சோஃபாவில் படுக்க வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தவங்க என்னை பின்னாடி இருந்து ஓங்கி அடித்து தள்ளி விட்டாங்கம்மா. அது போக பாத்ரூம் டோர் எப்படி அவங்க அப்பாவோட முதுகு மேலே வந்து கிடக்கும். இப்போது அவர் ஸ்டடியாக இல்லாமல் தூக்க கலக்கத்திலே போய் விழுந்தா கூட பாத்ரூம் டோர் மேலே தான் அவர் கிடப்பார். அவர் மேலே பாத்ரூம் டோர் இருக்காது இல்லையா. இது இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி பயத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்குதுங்க. ஏதோ ஒன்று இந்த வீட்லேயும் இருக்குது போல். இந்த பழைய வீட்டில் கூட வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே தான் நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இது வீட்டுக்குள்ளேயே இருக்குது. பாத்ரூம்லேருந்து ஒரு வெளியே வரும்போது யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டு அந்த கதவையும் உடச்சி மேலே தள்ளி விட்ற அளவுக்கு உயிர் பயத்தை காட்டி விட்டுருக்குது. இந்த வீடை எப்படியாவது காலி பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இவங்க இல்லை. இந்த டைமில் தான் அந்த பக்கத்து வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கிடைச்சதுனால அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேருந்து போயிடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணும் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறேங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்குது. அந்த பொண்ணு இவங்க கூட நல்லாவே பேசுவாங்களாம், நல்லாவே ஜெல்லாயிடுறாங்க. இவங்க போய் சாப்பாடு கொடுக்குறது, அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வர்றது, சுகன்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படியே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்குதுங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க சுகன்யாவோட அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க அந்த பையன். ஸோ இவங்க இன்னுமே நெருக்கமாயிடுறாங்க இவங்க எல்லாருமே. இந்த டைமில் அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி இந்த ஹவுஸ் ஓனர் ரெண்ட்டுக்கு கொடுத்தான் இல்லையா, ரெண்ட்டுக்கு வாங்கி ரெண்ட்டுக்கு கொடுத்தான் இல்லையா அந்த சூனிய கேங், அந்த பையன் சுகன்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறான். சார், நீங்கள் வந்து வீடை காலி பண்ணிக்கோங்க, ஆள் வந்துட்டாங்க, வேற ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் வந்து இன்னுமே ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இல்லை, நானும் வேற ஒருத்தவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டேன், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகன்யாவோட அப்பா சண்டை போட்டுருக்கிறாரு. என்னப்பா திருத்து நீ பாட்டுக்கு வந்துட்டு வீடை காலி பண்ணுன்னா, நான் வேறு வீடு பார்க்க வேணாமா, எனக்கு டைம் வேணும்ப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஆள் வந்துட்டாங்க, அவங்க வரணுமா, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா, யாருப்பான்னு சொல்லி கேட்டால் இவங்களோட பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு, அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறமா இங்கே வராங்களாம். இவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையாங்க. கூடையே பழகுவாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், இவங்க கூடையே தான் சுற்றுவாங்களாம்.
இந்த வீட்டுக்கு தான் வரப்போகிறோங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லையாங்க. அப்போ கூட சுகன்யாவோட அம்மா போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த வீடு வேணாம்மா, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுமா, எங்களுக்கே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொன்று அவன் வந்து அட்வான்ஸை ஃபுல்லாக கேட்கும் போது எங்களால் கொடுக்க முடியாமலாம் இல்லை, எங்ககிட்ட இருக்குது, இருந்தாலும் இந்த வீடு வேணாம், நாங்கள் வந்து வெளியே வேறு எதனா ஒரு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கும்னு சொல்லும் போதும் அந்த பொண்ணு சரி மண்டையாட்டிட்டு இந்த வீட்டுக்கே தாங்க வந்திருக்கிறாங்க. இப்போ சுகன்யாவோட ஃபேமிலி இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிடுறாங்க, மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. அவங்க போய் ஒரு மாதத்தில் இந்த பையன்கிட்ட வந்து ஃபோன் வருது. இந்த வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான் இல்லையா, அந்த பையன் வந்து சுகன்யாவோட அம்மா கிட்ட நல்லா பேசுவானா, சுகன்யாவோட அப்பா கிட்டே அம்மா கிட்டே நல்லாவே பேசுவானா. அந்த பையன் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறாப்புல, அம்மா இந்த மாதிரி அம்மான்னு தான் கூப்பிடுவாராம்மா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் காசு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் காசு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எங்களுக்கு நேரம் சரியில்லை, அடுத்தடுத்து அடி மேலே அடியாக விழுந்துச்சு. இந்த வீட்டுக்கு வரும்போதே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க, கல்யாணம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி டைமில் தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லையாங்க, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நொடிச்சு போயிடுறாங்க. இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டு அந்த ஓனர் சொல்லும்போது இவருக்கு வாக்குவாதம் வந்து இவரோட தலையில் அடித்து ரத்தம் வந்து போலீஸ் கேஸ் ஆகி இப்படி நிறைய ப்ராப்ளம் வந்துருக்குதுங்க. ஒரு கடத்துக்கு மேலே குழந்தை பிறந்துடுது, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்லையும் குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு இந்த பையனையும் குழந்தையும் விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டாங்களாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கங்கிறது இவங்களால ஏற்றுக்கவே முடியலையாம். அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையவே கிடையாதான். அவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் அவங்களுக்கு நடந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனுக்கு சுகர் வந்து ஒரு காலில் பாதி எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நொடிச்சு போய் தான் அந்த வீட்டை விட்டே காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவில் ஒரு டிசாஸ்டர் வந்துச்சான். இந்த டிசாஸ்டருக்கு அப்புறமா அவர் என்ன ஆனார், இருக்கிறாரா இல்லையாங்கிறது கூட சுகன்யாவுக்கு தெரியாதாங்க. இப்போது ஒருவேளை இப்படி எடுத்துக்கங்களேன், அந்த பொண்ணு அந்த பையனும் இந்த வீட்டுக்கு வராங்கங்கிறனால தான் இவங்க இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஒருவேளை அதே வீட்டில் சுகன்யா அவங்களோட ஃபேமிலி இருந்திருந்தா இவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் அந்த வீட்டில் மாட்டி இந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கிறாங்க. ஏதோ கடவுளோட சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நாங்கள் எல்லாருமே உயிர் தப்பிச்சிட்டோன்னே, இல்லைனா அவங்களுக்கு என்ன ஆச்சோ அதுதான் எங்களுக்கும் நிலைமை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு பேர் சுகன்யா கிடையாது, இது புனைப்பெயர் தான். ஆனால் இதில் வர இடங்கள் எல்லாமே ஒரிஜினல் பிளேஸ் தாங்க ஸ்ரீலங்காவில். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி தாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டோரியிலேருந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது, அது வந்து ஸ்ரீலங்காலன்னு கிடையாது, எங்கேனாலுமே மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், எதனா ஒரு வீடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே நம்பி நீங்கள் வந்து அதை வந்து குருட்டுத்தனமாக ஒரு நம்பிக்கை, இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, அவரை நம்பிக்கை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் மைண்ட் செட் பண்ணிடாதீங்க. அது உங்கள் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட அப்பாவாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டு அந்த ஏரியா எப்பேற்பட்ட ஏரியா, இந்த வீடு எப்பேற்பட்ட வீடு, இது நம்ம இங்கே வரலாமா, குடி வரலாமா என்னங்கிறத அக்கம் பக்கத்தில் விசாரித்து நீங்கள் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100-150 கதைகள் இதே மாதிரியே தான் அங்கே வந்திருக்கும். அதோட எண்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். ஒருவேளை நாங்கள் முன்னாடியே விசாரிச்சுருந்தா, ஒருவேளை நாங்கள் முன்னாடியே அங்கே அவசரப்பட்டு போகாமல் இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆப்புங்களெல்லாம் வந்துட்டு இந்த வீடை பார்த்து ஏமாறாதீங்க. லைவாக போய் பார்த்து என்ன ஏதுங்கிறத பார்த்து விசாரிச்சுக்கோங்க. இப்போ சமீப காலத்தில் கூட எனக்கு ஒரு பிரதர் ஒருத்தரை பார்த்தேன், ஈசிஆரில் சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாராங்க. அவரோட ஃபோன் நம்பர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவரோட 3rd அனிவர்சரிக்காக ஒரு ரெசார்ட் பார்த்துட்டு இருந்துருக்கிறாருங்க. அந்த டைமில் சென்னையில் இருக்கிற ஒரு பர்சன் சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஈசிஆரில் நிறைய வில்லாஸ்லாம் அவர் வச்சுருப்பாராம். அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து இவர்கிட்ட வந்து நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்து கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இவரும் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர் நிறைய வில்லாலாம் அனுப்பியிருக்கிறாரு. எல்லாமே ஒரு மாதிரி அழுக்கு, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வில்லா அந்த மாதிரி தான் வச்சுருப்பாராம் அவர். வேறு வழியே இல்லாமல் டைம் இல்லை, வேறு எங்கேயும் புக் ஆக மாட்டேங்குது, அதை வேறு எங்கேயும் வந்து ரெசார்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்களோட அனிவர்சரிக்காக. அவங்க வீட்டில் மொத்தம் 5 பேராங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட தம்பி, அவங்களோட ஒய்ஃப், அப்புறம் இவங்களோட அம்மா, மொத்தம் 5 பேர் போயிருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. அது சம்மந்தமாக அந்த சதீஷ்ங்கிறவர்கிட்ட போயிட்டு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கலையாம். இங்கே பாருங்கள், ரெசார்ட்டு கொடுக்குறது தான் என் வேலை, அங்கே வந்து பேய் இருக்குதா இது இருக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பிரதர், இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் நம்ம கோஸ்டிஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஈசிஆரில் அவரோட பேரே சதீஷ் தான், நான் ஒரிஜினல் பேரே சொல்லி தான் சொல்கிறேன், நீங்களும் ஒரிஜினல் பேரே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை
அப்படின்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க ஈஸியாக ரெசார்ட் வேணும்னு சொல்லிட்டு சதீஷ்ங்கிறவரோட காண்டாக்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க கோஸ்டீஸ். இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ரொம்பவே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக இந்த மாதம் நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 23 வீடியோஸ்க்கு மேலேயே நம்ம போட்டுட்டோம் இந்த மந்த்து. 30 வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் முடியலைங்க. எல்லா கமிட்மெண்ட்டையும் பார்க்கணும், உடம்பு ஒத்துழைப்பு இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுபோக ஸ்டோரியுமே வந்து கரெக்டாக சில ஸ்டோரிலாம் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். எப்போயுமே ஸ்டாண்டர்டாக எடுப்பேன், பிக் பண்ணி தான் எடுப்பேன். அனுப்புகிறாங்கன்னா அது கரெக்டாக இருக்கா என்ன ஏதுங்கிற பார்த்து தான் எடுப்பேன். நிறைய இடத்துல சில ஹோல்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட்டு மந்த்துலேருந்து நம்ம ஒரு நாள் விட்டு தான் வீடியோ போட போகிறோம். அது எதுக்குன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மந்த் வந்து பேலன்ஸ் இன்னும் 3 வீடியோ இருக்குதுங்க. அது எல்லாமே இனிமேல் தான் நான் எடுக்கணும். எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபையோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.